உங்கள் வாத்தியார். இன்னைக்கு தமிழில் கவிதை எழுதுவது எப்படி என்பதை பற்றி பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ தமிழில் கவிதை எழுதுவதற்கு முன்பாக தமிழில் இருக்கக்கூடிய அதிகமான வார்த்தைகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் தமிழில் பிழை இல்லாமல் எழுத தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கவிதை, ஒரு சில கவிதைகளை நீங்கள் படிச்சிருக்கணும். வைரமுத்து கவிதைகள் அல்லது மற்ற புதியதாக வரக்கூடிய கவிஞர்களை கவிதைகளை நீங்கள் படிச்சிருக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி கவிதையை எப்படி உருவாக்குவது? இப்போ கவிதைக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா 4. 1 கருத்து, 2வது வடிவம், 3வது உணர்ச்சி, 4வது கற்பனை. சில நேரங்களில் கவிதைகளில் கற்பனை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் 2 முக்கியம், கருத்தும் வடிவம் தான் ஒரு கவிதைக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு கருத்து, எந்த கருத்து? பொதுவாக நம்ம பார்த்தோம்னா கவிதை அப்படின்னாவே காதலை பற்றி தான் நம்ம நினைப்போம். காதலை பற்றி மட்டும் எழுதுவது கவிதை கிடையாது. காதலை தவிர்த்து எல்லாவற்றையும், எந்த பொருளை பற்றியும் நீ சொல்லலாம், அதுதான் கவிதை. இப்போ கவிதை என்பது சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கிறது தான் கவிதை. ஏன்னா இப்போ மேக்ஸில் பார்த்தோம்னா ஒரு ஃபார்முலா எப்படியோ அதே போல தான் ஒரு மொழியில் கவிதை என்பது ஒரு ஃபார்முலா. அப்போ அதை எப்படி எழுதுறது? இப்போ நமக்கு ஒரு இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ மற்றவர்களுக்கு, மற்ற சந்ததிகளுக்கு நம்ம ஒரு பதிவை விட்டு செல்வதற்காக பயன்படக்கூடிய ஒரு வடிவம் தான் கவிதை. இப்போ நமக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது, அந்த அனுபவத்தை கவிதையாக மாற்றணும் அப்படின்னா அந்த கருத்தை சிந்திக்கணும். அந்த கருத்தை எப்படி வார்த்தைகள் மூலமாக உருவாக்கணும், அதுதான் வடிவம். அந்த வார்த்தைகள் எப்படி உணர்ச்சியை பிரதிபலிக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். வார்த்தைகள் மூலமாக, எழுத்துக்கள் மூலமாக அந்த உணர்ச்சியை மற்றவர்களுக்கு நாம் கடத்த வேண்டும். இப்படி கடத்தி, தேவை என்றால் கற்பனை, தேவை என்றால் எதுகை முனை. எதுகை முனைனா கவிதைகள் ரொம்ப முக்கியம். எதுகை முனைகள் சேர்த்தால் கவிதை சொல்வதற்கு சுவையாக இருக்கும். இப்படிதான், இதுதான் அடிப்படை. கவிதை எழுதுவதற்கு இதுதான் அடிப்படை. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.